சக்தி தருகின்றது. அதனாலே தான் ஆலயம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறுகின்றது. ஆண்டுதோறும் பங்குனி திங்கள் நிகழ்வுகளிலே இந்த ஆலயத்திலே பல்வேறு குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் பெருந்தொகையாக வந்து இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரோகிலே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் மட்டுவில் பண்டுத்தளச்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து இன்றைய தினம் வந்து கும்பாசம் பிரம்மாண்டமாக நடைபெற்று இந்த கும்பாச நிகழ்வுகளை முழுமையாக பார்ப்போம். இப்போ தான் இந்த சார்ந்த யூடியூப் வந்து ஃபஸ்ட்டாக வாங்க சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மட்டுவில் பண்டுத்தளச்சி அம்மன் நாளில் நிற்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பாசகம் நடைபெற இருக்கின்றது. எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு இன்றைய தினம் வந்து இந்த ஊர் மக்கள் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகிறது. கும்பாசகம் பார்க்க போகிறீர்கள். பாருங்கள் வந்து கோயில் எல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து வந்து கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே கோயில் கோபுரம் பாருங்கள் வந்து 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை மாதத்திலே இன்றைய தினம் மட்டுவில் பண்டுத்தளச்சி கண்ணகம்பாள் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ இப்பொழுது சிறப்பாக ஆரம்பமாகி அங்கே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ओम स्वाहा ओम दक्षिणमूर्तिमः नीराजनं दर्शयित्वा स्वभूषित अंग मूर्ति பன்றித்தளச்சி என்றாலே அங்கே கண்ணகம்மன் என்று தென்மராட்சி மக்கள் மட்டுமல்ல, வடமராட்சி வலிகாமம் வன்னி எங்கும் வாழுகின்ற தமிழ் மக்கள் எல்லோருக்கும் பன்றித்தளச்சி அம்மனுடைய புதுமைகளையும் சித்துக்களையும் அவருடைய அளப்பெரிய கருணையையும் தெரியும். தெரியாதவர்கள் சைவமும் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே ஆதிகாலந்தொட்டு கிராமிய வழிபாட்டு தெய்வங்களில் ஒன்றாக காணப்பட்ட கண்ணகையம்பாள் ஆலயம் இப்பொழுது பிரமாண்டமாக வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயம் ஒரு அளவாக கட்டப்பட்டு சுண்ண கற்களாலே மீண்டும் பல தடவைகள் அங்கே புனருத்தாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடந்த செய்தியை நாங்கள் காண்கின்றோம், அறிகின்றோம். இப்பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற அந்த புனருத்தாரண கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெறுகின்றது. அங்கே இன்றைக்கு பஞ்சகுண்ட ஜீர்ணோத்தாரண பஞ்சகுண்ட கும்பாபிஷேக விழா நடைபெறுகின்றது. அங்கே அந்தண சிவாச்சாரியார்கள் எல்லோரும் நின்று சிறப்பாக இன்றைக்கு ஒழுங்கமைத்து அந்த வழிபாடுகளை செய்கின்றார்கள். இன்னும் சில நிமிட நேரங்களில் இந்த மூலஸ்தானத்துக்குரிய அந்த கும்பநீரானது அங்கே சொரியப்பட்டு அங்கே மூர்த்திக்கு வேண்டிய ஆவாகனங்கள் செய்யப்பட்டு அங்கே அருளை பெறுவதற்காக மடியவர்களுக்கு வழிபாடுவதை செய்வதற்காக அங்கே திறந்து விட இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். ஆகவே அகிலமெல்லாம் நிறைந்து காணப்படுகின்ற இந்த சிவப்பரம்பொருள் தன்னுடைய சக்தி உமையம்மை ஊடாக அடியவர்களை அருள் வழங்க வேண்டும் என்ற அந்த கடாட்சத்துக்காக பல்வேறு ரூப நாம லயலங்கள் ஊடாக அடியவர்களை ரட்சிப்பதற்காக அவர் அவதாரங்கள், அதாவது சக்திகளை பல்வேறு வடிவங்களாக ஆலயங்களை வைத்து வழிபடுவதற்காக பல சக்தி பீடங்களை
அவர் வழங்கியுள்ளார். அந்த வகையில் உலகெங்கும் காணப்படுகின்ற 64 சக்தி பீடங்களில் இந்த மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகம்பாள் ஆலயமும் சிறப்பு வாய்ந்தது என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். முன்னொரு காலத்திலே இந்த ஆலயத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் அங்கே சில பசுக்களை கொன்று தின்னுகின்ற செயற்பாடுடையவர்கள். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆலய வீதிக்கு அப்பால் உள்ள பற்றையிலே அங்கே காவல்துறையினர் முற்றுகையிட்டார்கள். அன்றைய தினம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அம்மாளே என்னை பாதுகார் என்று சொல்லி அவர்கள் இந்த கண்ணகி அம்மனை நினைத்தார்கள். அப்பொழுது கண்ணகி அம்மனுடைய திருவருளினாலே அங்கு வந்த காவல்துறையினருடைய கண்களுக்கு அந்த பசுக்களினுடைய தலைகள் எல்லாம் பன்றித் தலைகளாக காணப்பட்டன. அன்றிலிருந்து பன்றித்தளச்சி கண்ணகி அம்மன் என்ற பெயர் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சைவ அன்பர்களுக்கு தெரிகின்றது. அதனுடைய அதான் சக்தி தெரிகின்றது. அதனாலே தான் ஆலயம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறுகின்றது. ஆண்டுதோறும் பங்குனி திங்கள் நிகழ்வுகளிலே இந்த ஆலயத்திலே பல்வேறு குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் பெருந்தொகையாக வந்து இந்த ஆலயத்திலே நேர்த்திக்கடன்களை செய்கின்ற காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அகிலமெல்லாம் நிறைந்து காணப்படுகின்ற அந்த பரம்பொருள் சக்தியை ஆலயங்களிலே நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு அமைத்து இருத்தி அந்த சாதாரணமான மக்கள் வழிபடுவதற்காக ஆலயங்களை அமைத்திருக்கின்றார்கள். எனவே ஆலயமில்லா ஊர் அடவிகாடு என்பார்கள். அதற்கேற்ப ஒவ்வொரு கிராமங்களிலேயும் ஆலயங்களை அமைத்து வழிபடுவது எமது சைவத்தமிழ் அன்பர்களுடைய மரபாகும். அந்த வகையிலே சைவ ஆகம முறைகளுக்கு ஏற்ப இந்த ஆலயங்கள் அமைக்கப்படாவிடனும் ஆனால் கிரியைகள் பல சைவ ஆகம முறைகளுக்கு ஏற்ப இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. கிராமிய அமைப்புகளாக காணப்பட்ட இந்த ஆலயங்கள் தற்காலத்தில் அங்கே ஆகம முறை விதிகளுக்கு அமைவாக அங்கே வழிபாடுகள் நடைபெறுகின்ற காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பன்றித்தளச்சி கண்ணகி அம்பாளை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும். உங்களுக்கு வேண்டிய கல்வி, செல்வம், வீரம் என்ற அனைத்தும் அம்பாள் தருவாள். எனவே பங்குனி
பொங்கல் நாளிலே பல அடியவர்கள் வந்து இங்கே பொங்கல் செய்வார்கள். பண்டித்தளர்ச்சி மட்டுவில் என்றாலே அங்கே மட்டுவில் கத்தரிக்காய்க்கு பெயர் போன இடம். சில வருடங்களுக்கு முன்பு இந்த ஆலய சூழலிலே உள்ள அந்த தோட்ட வழிகளிலே பல்வேறு வகையான ரகமான கத்தரிக்காய்களை நாங்கள் காண்கின்றோம். அவைகள் எல்லாம் இப்பொழுது அருகி கொண்டு வருகின்றன. எனவே அவைகள் எல்லாம் செழித்தோங்க வேண்டும். அங்கே பசுக்கள் தொகையாக நின்று அந்த வயல்வெளிகளிலே அங்கே தமது கன்றுகளுடன் உரசி அங்கே உணவை தேடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே மருதவளம் நிற்க வயலும் வயல் சார்ந்த இடமுமாக காணப்படுகின்ற கண்ணகம்பியானுடைய இந்த ஆலயம் மிகச்சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதற்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஆலயத்தை அந்த விக்கிரகங்களுக்கு சாத்தப்படுகின்ற மருந்து அங்கே சிதிலமடைந்து விடுவதனால் மீண்டும் அவர்களை மருந்து சாத்தி வழிபட வேண்டும். ஏனெனில் அப்பொழுதுதான் அருள் கடாட்சம் அதிகரிக்கும் என்று ஆகமங்களிலே சொல்லப்படுகிற விதிமுறைகளுக்கு அமைவாக இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. எனவே இந்த பண்டிதல்ஜி கண்ணகம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளை கண்டு தரிசிப்பவர்கள் அனைவருக்கும், இங்கே ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியூடாக நிகழ்ச்சிகளை காண்கின்றீர்கள். எனவே பண்டிதல்ஜி கண்ணகம்மனை நினைத்து நீங்கள் வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா வரங்களும் தந்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ உங்களுக்கு அவள் அருள் புரிவார் என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
மோகரா வீதியை வந்து சுற்றி வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போக்குவரத்து கும்பங்கள் ஆதி மூலம் மற்ற விநாயகர் முருகத்தில் அந்த இடங்களில் வந்து கும்பம் தள்ளி பார்க்க போயினேன் பாருங்க. கண்ணகி வழிபாட்டிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமாக காணப்படுது. பண்டித்தளச்சி கண்ணகி அம்மன், வெற்றாப்பளை கண்ணகி அம்மன். அந்த வகையில் தேவரியாளி கண்ணகி அம்மன் உண்டு, வடமராட்சியில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒரு கண்ணகி அம்மன் ஒன்று இருக்குது. அந்த வகையில் புத்தூர்லேயும் ஒரு கண்ணாரை கண்ணகா பரமேஸ்வரி ராஜேஸ்வரி என்று பெயர் மாற்றப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த வகையில் இன்றைக்கு இந்த இதில் திருக்குட முழுக்கென தெரிவிக்கப்படும் மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது. பொதுவாக சைவ ஆலயங்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் இடம்பெறுவது வழமை. அதாவது ஆலயங்கள் வெடிப்பு, சிதிலமடைதல், அந்த வகையில் வெடிப்புகள், இதுகள், அதனுடைய அஷ்டபந்தனங்கள் பாதிக்கப்பட்ட வகையில் அந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுவது. சில ஆலயங்களில் அஷ்டபந்தனம் உறுதியாக இருந்தால் கும்பாபிஷேகம் அவ்வாறான இதுகள் அவசியமில்லை. அந்த வகையில் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுவது வழமை. இந்த வகையில் நாங்கள் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் இவ்வளவு இழந்த மக்கள் எங்களுடைய மரபுரிமைகள், பழமைகள், புராதனங்களை பாதுகாக்கத்தக்க வகையில் புனரமைப்பை மேற்கொண்டு கும்பாபிஷேகம் இடம்பெற வேண்டும். அந்த வகையில்
இந்த ஆலயத்தில் இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது. அருகில் காணப்படும் தீர்த்த கேணி மிகவும் புராதனமான பழமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்த்த கேணியாக காணப்படுகிறது. இங்கே குளித்து நீராடி பொங்கலிட்டு வழிபட்டு மேற்கொள்ளக்கூடிய வசதியை காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலை வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்திலும் ஒரு கேணி ஒன்று காணப்படுகிறது விநாயகர் ஆலயத்தில். அந்த வகையில் இந்த ஆலயமும் மக்கள் வந்து குளித்து பொங்கலிட்டு வழிபடக்கூடிய ஒரு புராதன ஆலயமாக காணப்படுவதுடன் இந்த ஆலய சூழலை பொறுத்த மட்டிலே மிகவும் பாரிய தல விருட்சங்களை கொண்டு அமையப்பெற்று ஒரு இயற்கையான சூழலில் இந்த ஆலயம் ஒன்று அமைந்திருப்பது மிக மிக வரவேற்கத்தக்கதும் பெருமைக்குரியபடியும். இவ்வாறான பழமைகள் புராதனங்களை பேணி அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த திருத்தங்கள் புனருத்தங்களை எதிர்காலத்தில் சகல ஆலயங்களும் மேற்கொள்ள வேண்டும் என இடத்துல மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.